ஹாய் காய்ஸ், வெல்கம் ஆல் ஃபார் க்யூட் செஃப் சமையல். இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். அடுத்து 150 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு சுக்கு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல மாவு பிசைகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு வெதுப்பாக, ரொம்ப சூடாக இல்லாமல் லைட் சூடோட தண்ணியை கொதிக்க வச்சுக்குவோம். அப்போதான் நம்ம கொழுக்கட்டையை போடையில் உள்ளே கரைஞ்சி போகாது. இப்போது 1 கப் தண்ணி ஊற்றி லைட்டாக வெதுப்பாக சூடு பண்ணுவேன். இப்போ வெந்நியை வெதுப்பான சூடில் சுட வச்சாச்சு. லைட்டாக உப்பு போட்டு, நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கிடுவோம். லைட்டாக சூடு பண்ணால் தான் நம்ம பிணையில் நம்ம கை சுடாது. இந்த அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிணையலாம். கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையலாம். இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றும். பாருங்கள், இந்த மாவை நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ அதை நம்ம 2ஆக பிரிப்போம். சரியா? இப்படி கொஞ்சமாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரித்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக இருக்கிறது கடைசியாக நம்ம அந்த மாவை கரைச்சி பால் கொழுக்கட்டையில் ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கிறது நம்ம பொடிசாக கொழுக்கட்டையாக உருட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க, நம்ம பொடிசாக. அதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு சட்டியில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கிட்டு அதில் நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் நம்ம போடுற கொழுக்கட்டை உள்ளே கரையாது. கொதிக்க விடுவோம் ஒரு 10 நிமிஷம் போல். வெந்நியை கொதிக்க விடுறதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நான் இன்றைக்கி இட்லி கொப்பரை தாங்க எடுத்திருக்கேன். அது கொதிக்கிற கேப்பில் இந்த மண்டவெல்லத்தை நம்ம மாவாக இடித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்நி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டையை உள்ளே போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு அது நல்லா அவியட்டும். நம்ம துண்டை எடுத்து வச்ச மாவை இப்போ கரைச்சாச்சு. மண்டவெல்லத்தை இடித்து வச்சாச்சு. தேங்காய் துருவி வச்சாச்சு. இனி கொழுக்கட்டை வேகிறது மட்டும்தான் பெட்டிங். வெந்தோன்னே இதை போடணும். கூடவே நம்ம வச்சுருக்க சுக்கையும் ஏலக்காவையும் இடித்து இது கூட சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மெல்ட்டாக்கி கிண்டிட்டு இதை நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக பால் கொழுக்கட்டை முடிஞ்சு. பாருங்கங்க, அற்புதமாக ஆவி பறக்க பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.